जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितं उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् गुरु ஆசீர்வாதத்தோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது குரு மகா பயிற்சி. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறை நடக்கக்கூடியது. மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த கடகராசிக்கு குரு வரது அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு திரும்பி பார்த்தால் விதியே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு, 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கு சிறப்பாக இருக்கு, எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரம் பண்ணணும், எத்தனை நாள் விளக்கேற்றணும், என்ன ஸ்லோகம் சொல்லி வழிபாடு பண்ணணும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எல்லா ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். குரு ஸ்லோகம் முக்கியமாக சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த குரு ஸ்லோகத்தை நீங்கள் சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையை நிறையா மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடியது. தட்சிணாமூர்த்திங்கிறது வேற. தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள். இவர் வந்து வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கடவுள். குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு வருது. அதனால தான் ஜாதகத்தை பார்த்தோன்னா குரு பலன் வந்துருத்தா அப்படி, குரு புத்திரகாரகன் அப்படின்னு பேர். அதனால தான் இதெல்லாம் நம்ம கேட்குறோம். குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறோம். தட்சிணாமூர்த்தி குரு அப்படிங்கிறது யோகம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் ராஜயோகம், பணவரவு எப்படி இருக்கும், திருமண யோகம் எப்படி இருக்கும், தொழில் அபிவிருத்தி எல்லாம் எப்படி இருக்கும், படிப்பில் யார் சாதனை பெறுவார்கள், அரசியலில் யார் சாதனை பெறுவார்கள், இதெல்லாமே கடைசி வரைக்கும் யார் கவனமாக இருக்க வேண்டும், யார் நிதானமாக இருக்க வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரு பயிற்சி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்கு? மக நட்சத்திரம் சிம்மராசி, புற நட்சத்திரம் சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்மராசி. சிம்மராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்தாலும் ராஜா மாதிரி நான் எழுந்திருப்பேன்டா, அதுதான் என்னுடைய தனி கேரக்டர். அந்த மாதிரி நான் தனி, என்னோட விஷயமா அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கள். சிம்மராசி பொறுத்த அளவுக்கு கர்ஜிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நடந்து வந்தாலே அங்க பதட்டம் அதிகரிக்கும். எப்படி? நான் நடந்து வந்தாலே அங்க பதட்டம் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு நான் இருப்பேன். என்ன போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் நான் இப்படித்தான் பாரு அப்படிங்கிற மாதிரி ரீபர்த்தான மாதிரி இப்பெல்லாம். ஏன்னா சிம்மராசி பொறுத்த அளவுக்கு ஒரு பக்கம் அஷ்டமச்சனி இருந்தாலுமே, சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அஷ்டமச்சனியில் இருந்தாலுமே ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உச்சமாறார். யோகமாக தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய, இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உண்டு. ஏன்னா சிம்மராசி பொறுத்தளவுக்கு நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், சில பேர் நடுத்தருக்கு வராத குறையா கூட சில பேருக்கு இருந்திருக்கும். எல்லாத்தையும் இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. லைஃப்ல பணத்தை இழந்துட்டீங்க, குடும்பத்தை இழந்துட்டீங்க, வேலையை இழந்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள், துரோகத்தை கண்ணால பார்த்துருக்கீங்க. அடா பாவி, இந்த மாதிரி என் குடியை கெடுத்துட்டியாடா அப்படிங்கிற அளவுக்கு மனசு வெறுத்து போச்சு. அந்த அளவுக்குலாம் சிம்மராசி. ஆனா ஃபர்ஸ்ட்ல ஒரு லைன் சொன்ன பாருங்க, அந்த மாதிரி விழுந்தாலும் யார மாதிரி எழுந்திருப்பேன், ராஜா மாதிரி நான் எழுந்திருப்பேன்டா, என்னால முடியும்டா திரும்ப. அந்த நேரம் இப்ப வந்தாச்சு. அந்த நேரத்துக்காக தான் காத்துட்டு இருந்தீங்க. அந்த நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. இனிமேல் உங்களுடைய விஷயம் தான் மற்றவங்களுக்கு தேவைப்படும். இனிமேல் மற்றவங்க வந்து உங்க விஷயத்துக்காக வந்து நிற்பாங்க. உங்களுடைய தேவைக்காக நீங்க இருந்தாதான் அந்த வேலை முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருவாங்க. இனிமேல் கவனமா இருங்க. உங்களை எப்படியெல்லாம் படுத்திருப்பாங்க, எப்படியெல்லாம் சில விஷயம் பண்ணியிருப்பாங்க, எப்படியெல்லாம் மோசம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவுலாம் நம்பிக்கை வச்சு இப்ப இது பண்ணியிருப்பாங்க, தரேன்னு சொல்லி தராம இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் உங்களை படுத்தியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஞாபகம் கொண்டு வந்து நீங்க நன்னா இருக்கும்போது யாருக்கு எப்படி என்ன செய்யணுங்கிறத யோசிச்சு நிதானிச்சு செஞ்சா நீங்க ஓகே. நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும் யாரை எங்க எப்படி வைக்கணும்ன்றது சிம்மராசிக்கு நல்லா தெரியும். ஸோ சிம்மராசி பொறுத்தளவுக்கு அதை பண்ணுங்க.
குடும்பத்தை பொறுத்தளவுக்கு சுப செலவுகள் சுப விசேஷங்கள்லாம் உண்டு. வேலை விஷயத்துலலாம் நிறைய அடுத்தடுத்த மாற்றங்கள்லாம் நிறைய வரப்போகுது. 2026-27 நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. இனிமேல் கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க. என்னதான் சனி பயிற்சியாக இருந்தாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானையும் வழிபாடு பண்ணுங்க, தப்பு கிடையாது. வாரத்தில் 2 நாள் சைவமாக இருக்கிறதுனால கெட்டு போகிறது கிடையாது. ஸோ வாரத்தில் 2 நாள் சைவமாக இருந்து விளக்கேற்றுங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணுங்க, பால் குடம் எடுங்க, சிறப்பா வாங்க வாழ்க்கையில். அப்பதான் உங்களால வாழ்க்கையில் அடுத்தடுத்து சிறப்பா வர முடியும். விவாகரத்து சில பேருக்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கு. பெண்கள் காலடி எடுத்து வைக்கக்கூடிய நேரம் சக்சஸ்ஃபுல்லா அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சில பேருக்குலாம் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் நல்ல சிறப்பா இருக்கு. அரசியல் துறையில இருப்பவர்களுக்கு கேட்க வேண்டாம், அந்த அளவுக்கு நல்ல சிறப்பா இருக்கு. எடுத்து வச்சுப்பாங்க. சிம்மராசி, நீங்க அரசியல்ல இப்ப அடுத்த புதிய பதவிக்கு வந்திருக்கீங்களா, அடுத்தடுத்து எடுத்து வச்சுட்டு போய்கிட்டே இருங்க. உங்களை யாரும் இனிமேல் ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பா நல்ல நேரங்கள். உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க தான் இருப்பாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வாட்டுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க வாட்டுக்கு போயிட்டே இருங்க. அதே போல நிறைய நல்ல விஷயங்கள். கோவிந்தவாடி அகரம் குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் போது. வியாழக்கிழமையில குரு வழிபாடு பண்ணுங்க. ஓம் அனுகிரக தாராதேவி காரிய சித்தி தேவதா ஜெய தேவதா சகல காரிய சித்திம் அனுகிரகம் குரு குரு, இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. மஞ்சள் புஷ்பம் சுவாமிக்கு சாத்துங்க, சிறப்பா வழிபாடு பண்ணுங்க. எவ்வளவுக்குள்ள நல்ல வழிபாடு பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது. பிரம்ம முகூர்த்தத்துல வீட்டுல விளக்கேத்துங்க. சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு எக்ஸலண்டா வருவீங்க, எக்ஸலண்டா வருவீங்க. ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்லிக்கிற, விரயத்துல குரு வரதுல குரு உச்சமாறதுனால வண்டி வாகனங்கள்ல கவனமா இருங்க. வாகன விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதாவது சுப செலவு பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசுப செலவு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாகனங்கள்ல கவனமா இருங்க, கவனமா போங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் வண்டி வாகனம் கொஞ்சம் நிதானிச்சு போங்க. குரு பயிற்சி வருது, கொஞ்சம் நிதானிச்சு போங்க. நம்ம ஜாதகத்துல குரு நல்ல ஸ்தானத்துல இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் தேவை. கொஞ்சம் நம்ம ஜாதகத்துல டைம் சரியில்லைன்னு இந்த மாதிரி நடக்கும். ஸோ கவனமா இருங்க. சுபம்.